நண்பர்களே, டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு என்னென்ன நடக்க போகுது, அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கான டேரெக்டான பிடிஎஃப் அட்டாச்மெண்ட்டோட உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது எல்லாமே ஓன் கிரியேஷன் தான். அந்த பிடிஎஃப் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டேட்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றது சொல்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட பேராக நம்ம வந்து அன்னன்னைக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்றதுக்கான டேரக்ட் பிடிஎஃப்பும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவுன்சிலிங் ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா 200லேருந்து 179 கட் ஆஃப் உள்ளவங்க வந்து வராங்க. அதே மாதிரி 39,145 ரேங்க்குக்கு உள்ளே இருக்கவங்க வந்து வராங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கொடுப்பாங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக் பண்ணணும். அப்படி இல்லைனா ஆட்டோ லாக்கும் ஆகிடும். இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி நடக்கும் அப்படின்ற டெமோ வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன பிடிஎஃப் அட்டாச்மெண்ட்டோட சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் வந்து இது போல தான் இருக்கும். இதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் நேம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலேஜ் கோடை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். பிரான்ச் நேம் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத டிஸ்ட்ரிக்ட் கேட்டகரி இதை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதில் ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜ் கோட் அப்படின்றது தான் சொல்லுவோம். இந்த காலேஜ் கோடை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா ஒரே காலேஜ் நேமில் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது அப்படின்றத நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சாய்ஸ் நம்பர் 1 அப்படின்னு வந்து வரும். இங்கே சாய்ஸ் ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த சாய்ஸ் நம்பர் 1 அப்படின்றது வந்து வரும். இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீட் வேகன்சி வந்து இங்கே காட்டும். பாருங்க, ஓசியில் என்ன சீட் வேகன்சி இருக்குது, அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியில் உங்களோட கம்யூனிட்டி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு ஷோ ஆகும். அந்த கம்யூனிட்டியில் என்ன வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டும். உங்களோட கம்யூனிட்டியும் ஓசிலையும் தான் நீங்கள் போட்டியிட போகிறீங்க. ஓசியில் சீட் இருந்தது அப்படின்னா ஓசி சீட்டை உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அப்படி இல்லை கம்யூனிட்டி ரேங்கில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் எடுத்து கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 சாய்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் மை சாய்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ரீஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரீஆர்டர் மை சாய்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எல்லா ஒரு சேஞ்சஸும் வந்து ஆட்டோ சேவ்ட் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அதே போல் இங்கே ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய காலேஜ் வந்து கீழே போகவும், இந்த அப்பேரோ கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய காலேஜ் வந்து மேலேயும் போகும். நீங்கள் இது வரைக்கும் ஆட் பண்ண சாய்ஸஸ் போதாத இன்னும் கொஞ்சம் சாய்ஸஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஆட் மோர் சாய்ஸஸ் மறுபடியும் கிளிக் பண்ணி மறுபடியும் நிறைய சாய்ஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் மை சாய்ஸஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி அது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். என்கிட்ட இந்த வருஷம் பண்ண ஒரு சாய்ஸ் ஆர்டர் லிஸ்ட் வந்து இருக்குது. இது டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல தான் வந்து சாய்ஸ் ஆர்டர் லிஸ்ட் வந்து வரும். அதே நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது இந்த வருஷம் பண்ணது தான், டிஃப்ரெண்ட் லேபிள் கோட்டாவில் பண்ணது. அதாவது சாய்ஸ் ஆர்டர் நம்பர் வந்து வரும். அதே மாதிரி என்ன காலேஜ் கொடுத்தீங்க அப்படின்றதும் இங்கே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் நேம், பிரான்ச் நேம் என்னென்ன கொடுத்தீங்க அப்படின்றது வந்து ஷோ ஆகும். இதுதான் வந்து சாய்ஸ் ஆர்டர் லிஸ்ட்டு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேஃபாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுத்த சாய்ஸ்லாம் மாறாத கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/7/2025 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 4வது நாள் 10 மணிக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிடும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டேட் காலையில் 10 மணிலேருந்து மறுநாள் மாலை 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து வரும். இது நீங்கள் டிஃப்ரெண்ட் லேபிள்டா அல்லது வந்து எக்ஸ் சர்வீஸ் பண்ணா இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இல்லை ஜென்ரல் கவுன்சிலிங்கா அப்படின்றது வந்து வரும். இங்கே நம்ம ஜென்ரல் கவுன்சிலிங் தான் அடுத்தது வந்து அட்டன் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்ட்டு வந்து வரும். அகாடமிக் அப்படின்னு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கும் போது உங்களுக்கு என்ன காலேஜில் என்ன கோர்ஸ் அப்படின்றது வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காலேஜில் என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து வரும். என்ன கோட்டாவில் உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கே உங்களோட நேமு, உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு, அப்ளிகேஷன் ஐடி, என்ன கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்து சீட் அலோகேட் ஆகிருக்கு, என்ன பிரான்ச் அலோகேட் ஆகிருக்கு, என்ன காலேஜில் அலோகேட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து இங்கே காட்டும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை இங்கே கொடுத்துக்கலாம். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு இதெல்லாம் வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/7/2025 அன்றைக்கி அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கான 10th இயர் அலாட்மெண்ட்டும் வந்து வரும். இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறவங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் ஃபீஸ் கட்ட வேண்டிய டேட்டு 19/7/2025 23/7/2025 மாலை 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜில் போய் ஃபீஸ் கட்டி உங்களுடைய சீட்டை நீங்கள் பிளாக் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அப்போர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்போ வரும்? 26ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 அன்னைக்கு அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ஆடு வரும். இதை வச்சு நீங்கள் காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டருக்கு வந்து போயாகணும். அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்டராக கொடுத்துருக்க டேட்டு. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் டிஎஃப் சென்டர் வந்து போயாகணும். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க மட்டும். அடுத்தபடியாக உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து 2023க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இதே போல் தான் வந்து 2025க்கும் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து வரும். இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நேமு, கம்யூனிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க, மைனாரிட்டியா இல்லை மெஜாரிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கட் ஆஃப் மார்க்கு, என்ன காலேஜில் வந்து சீட் அலோகேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி, என்ன கோர்ஸ் அப்படின்ற மாதிரி, அது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே இங்கே வந்து வந்துடும்.
ஓகேங்களா. இதுதான், வேறு எந்த ஒரு விஷயமும் இதில் பெருசாக கிடையாது. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு மறக்காம நமக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்ம இந்த பிடிஎஃப் டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.